ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆடியோ செக் பண்ணிடுவோமா? பேசுறது நல்லா கேக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு முதல் முறையாக ஒரு புதிய செட்டப் வச்சு லைவ் ட்ரை பண்றோம். பேசுறது நல்லா கேக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாய் ஹாய். ஓகே, எஸ் சொல்றீங்க. பேசுறது கொஞ்சம் நல்லா கேக்குதுன்னா கொஞ்சம் சவுண்ட் ஓகே அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிளியர். வாவ் வாவ் வாவ், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு அதிகமான சூப்பர் விஷயங்கள் பார்க்க போறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வி ஹவ் கம் வித் லாட் ஆஃப் சூப்பர் குட் நியூஸ். அது இந்தியா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், ரஷ்யா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், எல்லாமே சூப்பர் செய்திகளோட இன்னைக்கு வந்திருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு வீடியோவா இது இருக்க போகுது. அதுக்காகவே இன்னைக்கு லைவ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு லைவ் வந்திருக்கோம். அதாவது இந்தியா, நமது நாடு 3D பிரிண்டட் டிஃபென்ஸ் அப்படி செம்மத்தையா தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோல கண்டிப்பாக பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு சின்ன டிஸ்என்கேஜ்மெண்ட் சைனா எல்லையில, இந்திய சைனா எல்லையில, எல்ஐசியில லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல நடந்ததுன்னு பேசியிருந்தோம்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல சைனீஸ் பில்டப் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய நேரத்துல இந்தியா வந்து 22,000 புதிய வீரர்களை லடாக் எல்லைக்கு புதுசாக அனுப்பியிருக்கிறாங்க. இந்த செய்தி எங்கேயாச்சும் பாத்தீங்களா? ரஷ்யா உக்ரைன் போர், ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு எல்லா பக்கமே நடந்துகிட்டு இருக்க நேரத்துல எல்லா ஊடகங்களுமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்தியா கடந்த 2-3 வாரங்களில் 22,000 புதிய சோல்ஜர்ஸ் வந்து லடாக் எல்லைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா இதே டைம்ல தான் இந்தியா சைனா டிஸ்என்கேஜ்மெண்ட் பற்றி, அதாவது படைகளை விலக்குறது பற்றி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்க நேரத்துல இப்ப என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? 22,000 புதிய சோல்ஜர்ஸ், 450 பீரங்கிகளுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியா தயார் செஞ்சிருக்காங்க லடாக் எல்லையில. சரியா? எல்லாமே சூப்பர் நியூஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ரஷ்யா உக்ரைன் செய்திகளும் பார்க்கிறோம். இந்த 3D பிரிண்டட் ஆர்மி பத்தி கூட இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். சரியா? முதல் நியூஸ், amid Chinese build-up, Indian Army built infra for 450 tanks, 22,000 additional troops in ஈஸ்டர்ன் லடாக். சரியா? கிழக்கு லடாக்கில் இந்தியா ஒரு புதிய படையவே வந்து நிலைநாட்டி இருக்கிறாங்க. 1000-2000 இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 22,000 சோல்ஜர்ஸ் வந்து புதுசா கொண்டு போறது அவ்வளவு விளையாட்டு கிடையாது. 450 பீரங்கிகளுக்கான புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பாங்காங்ஸோ ஏரி பக்கத்துல இந்தியா புதியதாக டிப்ளாய் பண்ணிருக்கு. சரியா? இன்னும் அதிகமான இந்த 3D பிரிண்டட் விஷயம் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் இந்தியா டிப்ளாய்ஸ் நியூ டாக்ஸ்னா இந்த கப்பல் மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த ஒரு சின்ன போட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் டாக் வந்து இந்தியா பாங்காங்ஸோ ஏரியில, இந்த கேல்வான் பள்ளத்தாக்குல இந்த மோதல் நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த டைம்ல இருந்த ஒரு பெரிய பிரச்சனையே இந்த பாங்காங்ஸோ ஏரியில பெட்ரோலிங் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படிங்கறத நிர்ணயம் பண்றதுதான். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும், சைனா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் பெட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிர்ணயம், ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனா அந்த கேல்வான் பள்ளத்தாக்கோட அதிகமான அந்த பகுதிகளை தாண்டி சைனாவின் வீரர்கள் வந்த காரணத்தினாலதான் அந்த கேல்வான் பள்ளத்தாக்குல அந்த மோதலே நடந்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மே மாசம் நடந்தது. அப்போ இப்போ புதுசா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த பாங்காங்ஸோ ஏரியில இந்தியா ஆதிக்கம் செலுத்துற மாதிரி 35 வீரர்களை ஒரே நேரத்துல சுமக்கிற மாதிரி ஒரு புதிய டாக்கிங் சிஸ்டம், அதாவது அந்த கப்பல் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் போட்ஸ் வந்து இந்தியா வந்து பாங்காங்ஸோ ஏரியில ஓபன் பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலா அப்படி 35 படைகள் இருக்கக்கூடிய போட்ஸ் வந்து இந்தியா தயாரிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் நியூஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த முக்கியமான ஒரு செய்தி, இது வந்து ஒரு தரவான ஒரு விஷயம். இந்தியாவில் பிரைவேட் செக்டர்ஸ் வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இறங்குமான்னு பல வருடமாக எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். இப்ப திடீர்னு என்ன ஆயிருக்கு பாருங்க. ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து அதிகமான ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்காக ஏற்கனவே they took stock of the situation. இந்தியாவில் எப்படிப்பட்ட ஆயுதங்களை வந்து பிரைவேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுல, in a historic milestone, a private firm, Skyroot Aerospace, successfully launches its Vikram S rocket. அந்த Skyroot Aerospace அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நம்ம இந்தியாவுக்காக
இந்திய ராணுவத்திற்காக விக்ரம் எஸ் ராக்கெட், நம்ம தமிழ்ல கூட அந்த போட்டோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். விக்ரம் எஸ் ராக்கெட் அப்படின்னு ஒரு சாத்தியமான ஒரு ராக்கெட்டை வந்து இந்த தனியார் நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அரசு சார்பும் சரி, ராணுவம் சார்பும் சரி, மற்ற நாடுகளும் சரி, இது பெரிய அளவுல பாராட்டி இருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் இன்னைக்கு பார்க்க போது, இந்தியாவும் இஸ்ரேலும் ஏன் காஷ்மீர்ல இருக்கிறாங்க, இந்தியாவின் ராணுவமும் இஸ்ரேலின் ராணுவமும் ஏன் காஷ்மீர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு ரொம்ப விளக்கமாக பார்க்க போறோம். ஆனா அது வரைக்கும் அந்த இதை பார்க்குற வரைக்கும் நீங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த 2-3 மாதங்களாகவே ரொம்பவும் பிரேக்கிங்கா அடிக்கடி வெளியே வந்துட்டு இருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, சைனா வந்து உலக அளவில் அப்ரூவ் பண்ணாத இடங்களில் கூட, இப்ப அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இது மாதிரி அதிகமான மேற்கத்திய நாடுகளில் அந்த நாடுகளால ரொம்பவும் கவனிக்கப்படாத, மானிட்டர் செய்யப்படாத இடங்களுக்கு போய் போலியான போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கி இருக்கிறாங்க சைனா. அதாவது அந்த நாடுகள்ல ஏற்கனவே சைனீஸ் மக்கள் வந்து சிட்டிசன்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி, இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்கால கலிபோர்னியா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. இந்த கலிபோர்னியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல ஏதாவது ஒரு கார்னர்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஹில்ஸ்பரோ அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கலாம். ஐ ஹவ் பீன் தேர், நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். இப்ப இந்த ஹில்ஸ்பரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒருவேளை அதிகமான சைனீஸ் சிட்டிசன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா, நீங்க என்ன ஒரு 4 பேரை பார்த்தீங்கன்னா, ஒரு 4 காப்ஸ், ஒரு 4 போலீஸ் அங்க இருக்காங்கன்னா, நீங்க பாக்குறவங்க அதிகமான பேர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சைனீஸ் அதிகமா இங்க இருக்கிறாங்க போல இருக்கு. ஸோ காப்ஸ் கூட, போலீஸ் கூட சைனீஸா தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீலிங் உங்களுக்கு வரலாம், சரியா? ஆனா அப்படி இருந்த அதிகமான போலீஸ் ஸ்டேஷனை இப்போ they took stock of those situation. அதை பத்தி ரொம்ப ஒரு தேங்க்யூ விஜய், தேங்க்யூ, புதியதாக மெம்பரா இருக்கிறாரு. தேங்க்யூ சோ மச் விஜய். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது, என்ன இது அதிகமான சைனீஸ் இங்க இருக்கிறதுனால ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த சைனீஸ் வந்து போலீஸஸா இருக்காங்களோ அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணும். ஆனா இப்ப அது மொத்த சர்வே எடுத்து பார்த்ததுல ஒரு பெரிய உண்மை வெளியே வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது அமெரிக்கால மட்டும் இல்ல, உலகத்தில் பல நாடுகளில், நம்ம பல ஸ்டேட்ஸ்ல வந்து ஒவ்வொரு இடமா போய் பார்க்கணும். பல நாடுகளில் சைனீஸ் வந்து டேட்டா, அதாவது டேட்டா கேதர் பண்றதுக்காக, அந்த ஸ்பை டேட்டா வந்து கேதர் பண்றதுக்காக அந்த நாட்டுக்குள்ளாடியே இன்ட்ரூட் பண்ணி அந்த நாட்டுக்குள்ள என்ன நடக்கு, முக்கியமாக லோக்கலா சமுதாயத்துல என்ன நடக்கு, அவங்களோட நாகரிகத்தை நம்ம எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அவங்களோட கலாச்சாரத்தை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அவங்களோட மைண்ட் செட்டையே நம்ம எப்படி மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியோட சைனா வந்து உலக அளவில் பல நாடுகளில் ஃபேக் பொசிஷன், அது வந்து அந்த நாட்டோட அந்த சிவில் சிஸ்டத்துல, அந்த ஜுடிஷியரியிலேயே ரிஜிஸ்டர்ட் ஆகாத போலீஸ் ஸ்டேஷன்ஸ், those are being run by Chinese citizens as officials. நீங்க போனீங்கன்னா அவங்க உண்மையிலேயே அமெரிக்கன் போலீஸ் அல்லது லண்டன் போலீஸ் மாதிரி இருப்பானுங்க. பட் யூ மைட் திங்க் தட் ஓகே தே ஆர் ஃப்ரம் சைனா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ராடுத்தனம் பாத்தீங்களா? இப்படி பல நாடுகள்ல நடக்கிறதாக செய்திகள் பிரேக் ஆயிருக்கு. நம்ம நாட்டுல கூட அப்படி ஏதாவது சிச்சுவேஷன் இருக்கா இல்லையா, எங்கேயாச்சும் இருக்கானுங்களான்னு கண்டிப்பா பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அப்படி யாராவது எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா உடனடியாக அதை ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப வந்திருக்க நியூஸ், இன்னைக்கு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்க செய்தி என்னன்னு பாருங்க. சைனீஸ் ஃபர்ம்ஸ் பையிங் லேண்ட் நியர் யுஎஸ் மிலிட்டரி பேஸ் போசஸ் செக்யூரிட்டி த்ரெட். அதாவது இந்த சைனாக்காரனுக்கு என்ன பண்றாங்க பாருங்க. உலகத்துல பல நாடுகள்ல, உலகத்திலேயே அதிகமான நாடுகள்ல மிலிட்டரி பேஸ் வச்சிருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. அது அவன் செய்யற தப்பு. அதை பற்றி வேற வீடியோல பேசலாம். சோ இந்த அமெரிக்கா வந்து இப்படி பல நாடுகள்ல இந்த மிலிட்டரி பேசஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இந்த மிலிட்டரி பேசஸ் பல நாடுகள் அமெரிக்கா வச்சிருக்கிறது தான் சைனா போன்ற நாடுக்கு, ஏன் ஃபார் சம்டைம்ஸ் ஈவன் ரஷ்யா போன்ற நாடுக்கு இட்ஸ் அ பிகர் த்ரெட். ஸோ அமெரிக்காவை சமாளிக்க முடியுமா முடியாதான்னு பலருக்கு கேள்வி வருதுன்னா, முக்கியமாக சைனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு கேள்வி வருதுன்னா, இது அமெரிக்கா நாட்டுக்குள்ள அமெரிக்காவிடம் இருக்கும் ஆயுதங்களாலோ போர் வீரர்களால மட்டும் கிடையாது. உலக அளவுல பல இடங்கள்ல பரவி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ராணுவ தளங்கள், அதாவது ஏர்ஃபோர்ஸ் பேசஸ், அது மாதிரி இருக்கிறதுனாலதான் முக்கியமாக சைனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு
ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சைனாக்காரன் இதை எப்படி கவுண்டர் அஃபென்ஸ் பண்றான் பாருங்க. எப்படி கவுண்டர் பண்ணியிருக்கிறான்னா, அந்த நாடுகள் பக்கத்துல போய் இவனுக்கு கண்டிப்பாக உடனடியாக ஒரு மிலிட்டரி பேஸ் ஸ்டார்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவன் அதை எப்படி யோசிச்சு, this is the the crooked mindset of China. It has always been like that. நீங்க சைனா எப்போதுமே நம்ம சைனா போலி 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 போலின்னு பேசுறோம்னா, அவனோட பொருளாதாரம் போலி, அவனோட ஆர்மி போலி, அவனுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து போலியான ஒரு ஏர்ஃபோர்ஸ், அவனோட பைலட் சிஸ்டமே வந்து ஒரு போலியான சிஸ்டம், அவனோட எக்யூப்மெண்ட்ஸே வந்து ஒரு போலியான, அதாவது தளவாடங்களும் ஆயுதங்களும் படைகளும் எல்லாமே ஓரளவுக்கு ஃபேக் அப்படின்னு சொல்ற நேரத்துல அவங்களோட ஒரிஜினல் மென்டாலிட்டியே திங்கிங் ப்ராசஸ் இஸ் மோர் ஆஃப் அ crooked பிளஸ் ஃபேக். சரியா? அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. விஷயத்துக்கு வர்றேன். நீங்க விஷயத்த சொல்லுங்கன்னு நினைப்பீங்க. அதான் சொல்றேன். சைனீஸ் ஃபர்ம்ஸ் பையிங் லேண்ட் நியர் யூஎஸ் மிலிட்டரி பேஸ். உலகத்துல அமெரிக்காவுக்கு எங்கெங்க மிலிட்டரி பேஸ் இருக்கோ அதுக்கு பக்கத்துல போய் இவன் வந்து லேண்ட சொந்தமா சைனாவுக்கு கடன் என்கிற பேர்ல வாங்கியிருக்கிறான். ஸ்ரீலங்காவில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வாங்கினான் பாத்தீங்களா? சேம் டிட்டோ அதே கேஸ். These guys are buying land near US military bases. இப்போ யூஎஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணதுனால அவங்களோட மிலிட்டரி பேஸ் பற்றி மட்டும் பார்த்திருக்கான். சப்போஸ் நம்ம இதை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணணும்னா இந்தியாவின் மிலிட்டரி பேசஸ் பத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன், யூகே, மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஏன் ரஷ்யா, இது மாதிரி நாடுகளுக்கு பக்கத்துல நாடுகளோட மிலிட்டரி பேசஸ் அல்லது ஏர்ஃபோர்ஸ் பேசஸ் பக்கத்துல இவ ஏதாவது இப்படி பண்ணியிருக்கிறானா அப்படின்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்கா வந்து அவனோட நேஷனல் செக்யூரிட்டிக்காக இன்ட்ரெஸ்டட் இன் தேர் நேஷனல் செக்யூரிட்டி, தேவ் டன் திஸ் ரிசர்ச். அதனால இவங்க இப்படி பண்ணியிருக்கிறது தெரிய வந்திருக்கு. மற்ற நாடுகளும் இதை பண்ணினாங்கன்னா தான் இவங்களோட இந்த ஃப்ராடுத்தனம், இந்த போலித்தனம், இந்த crooked மைண்ட் செட் வந்து நமக்கு தெரிய வரும். இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக பொருளாதார அடிப்படையிலும் பாதுகாப்பு அடிப்படையிலும் அது ஒரு பெரிய த்ரெட்டாக உலக அளவுல மாற வாய்ப்பு இருக்கு. வாட் யூ திங்க்? அவங்களோட பிஆர்ஐ அல்லது சிபிஇசி இது மாதிரி திட்டங்கள்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்பிரிக்கா ஃபுல்லா அப்படியே சுத்தி பாகிஸ்தான் வழியா வந்து ஒரு ரோடு போடுறது எதுக்காக? ஒன்னு வந்து டெஃபினெட்லி ஹி இஸ் லுக்கிங் அட் வெரி எஃபெக்டிவ் ட்ரேட் சிஸ்டம், பொருளாதாரம், வணிகம். இருந்தாலும் அவனோட மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டிஃபென்ஸ். சரியா? இப்ப ஈரானுக்குள்ளாடி ஒரு போர்ட்டை வந்து விலைக்கு வாங்கி அங்க வந்து வியாபாரம் செய்யறான்னா, ஈரான் கம்ப்ளீட்லி பிகம்ஸ் டிபெண்டன்ட் ஆன் சைனா. ஈரான் வந்து சைனாவை மொத்தமும் நம்பி வாழக்கூடிய ஒரு நாடா மாறக்கூடிய நேரத்துல அவன் என்ன பண்ணுவான்? எனி டைம் எனி கைண்ட் ஆஃப் டிசிஷன் சைனா கேன் டேக். அதை ரிவோல்ட் பண்ண முடியுமா? எதிர்த்து அப்படிலாம் இங்க பண்ண முடியாது அப்படின்னு பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா சைனாவோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். அந்த நாடு வந்து மொத்தமாகவே தன்னை நம்பக்கூடிய அளவுல மாத்திடுவான். அப்படி மாத்துறதுனாலதான் இது மாதிரி கிரிக்கெட் வேலைகள்லாம் செய்யறான் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவின் டெஃப் எக்ஸ்போ அக்டோபர் மாசம் நடந்தது. டெஃப் எக்ஸ்போ 2022 நடந்தது. அதுல இந்தியாவோட நம்ம ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து 2 முக்கியமான SAMAR, அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் டெமோ கொடுத்தாங்க மை ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே கெத்தா சூப்பரா, நம்ம 500 இருக்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக சூப்பரா இருக்குன்னு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு அழகான செய்தி, பாகிஸ்தான்ஸ் டோட்டல் டெட் சர்ஜ் டு 12 trillion rupees மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா? ஒரு வருஷம் ஃபுல்லா கிடையாது, வெறும் ஒரே ஒரு குவார்டர், ஒரே ஒரு காலாண்டு, பாகிஸ்தானின் ஒரே ஒரு காலாண்டு பொருளாதாரத்தை வந்து பாகிஸ்தான்ஸ் டோட்டல் டெட் சர்ஜஸ் டு 12 trillion rupees, 12 trillion ரூபாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம நாட்டு பொருளாதாரம், ஐயோ என்ன சொல்ற, ஒரு நாட்டோட இத்தனை பெர்சன்டேஜ் பொருளாதாரம் இன்னொரு நாட்டோட கடனா இருக்கும்போது அந்த நாடு உலகத்துல இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? என்னடா இவர் பாகிஸ்தான் சைனா பற்றி பேசும்போது இப்படி பேசுறோம்? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உண்மையை மட்டும் தான் பேசுவோம். அதுதான் நம்மளோட ஸ்ட்ரெங்தே. அடுத்தது, crucial Russian defense supplies to India delayed. இது ஒரு முக்கியமான விஷயம். ரஷ்யா நான் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னும் ரீட் பண்ண ஆரம்பிக்கல ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல செய்திகளை முடிப்போம். செய்திகளை முடிச்சுட்டு உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸ் வந்து அப்படியே நீட்டா படிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். சரியா? நான் கமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், பட் அதுக்கு ஒன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் we will capture the முக்கியமான நியூஸ். இதெல்லாம்
அப்டேட்டா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாடு சம்பந்தப்பட்ட ரஷ்யா, உக்ரைன் அல்லது அமெரிக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்படிதான் ஜியோ பொலிட்டிக்கல் அரேனா, ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது யூ ஷுட் நோ, இல்லையா? அதுதான் முக்கியம். நம்ம நாடை பற்றி நம்மகிட்ட யாராவது 4 கேள்வி கேட்டாங்கன்னா we should be able to give them an appropriate answer. Appropriate answer அப்படின்னு சொல்றதை விட we should be able to give them an answer as appropriate, இல்லையா? ஸோ அதனால தான் crucial defense system, defense supplies to be delayed. அது எதுக்குன்னா ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில தமிழ் வார்த்தைகள் I may not be very sure because I'm not very that great at தமிழ் கிராமர். ஒரு சில முக்கியமா ரஷ்யா உக்ரைன் போர் வந்து ரொம்ப குரூஷியலா நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல கண்டிப்பாக ரஷ்யாவின் ப்ரொடக்ஷன் சப்ளைல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளைல இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றதை விட production might be slightly delayed because most of their technical teams, most of their soldiers, most of their research team they're kind of completely focusing on the war, இல்லையா? ஒரு நாடே is in, as a country it's in danger, இல்லையா? ஒரு நாடே மொத்தமாக ஒரு நாடுன்னு சொல்றதை விட ஒரு மொத்த உலக அமைப்பையே, ஒரு யூரோப் யூனியன், ஒரு நேட்டோ, ஒரு அமெரிக்கா அப்படின்னு ஒரு மொத்த உலகத்தையே எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டெஃபினெட்லி they're focusing more on their okay. ஒரு ஃப்ரெண்ட் கேக்குறாரு 3D printing ஆர்மி பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்ற கண்டிப்பா அதுதான் நம்ம இன்னைக்கு முக்கியமான டாபிக். We're going to talk about how 3D printing is going to create a revolution in Indian Army. இதை வேற யாராவது ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை, இந்தியா தான் இதை முதல் முறையா பண்ணியிருக்கு. அதை பற்றி முழு விவரங்களை இந்த லைவ் வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதை சொல்றதுக்காக தான் இன்னைக்கு முக்கியமா நான் லைவ் வந்ததே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு டாபிக். ஓகே, அதனால இந்த ரஷ்யாவின் சப்ளை, ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை, மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சில முக்கியமான ஆயுதங்கள் கொஞ்சம் டிலே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் S400 ஒரு யூனிட் ஏற்கனவே வந்திருக்கு, அடுத்து வர வேண்டிய யூனிட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இப்ப நான் உங்ககிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இதனால இந்தியாவுக்கு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ், அதர் எனி ஃபிளாஸ், எனி ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக எதுவுமே இல்லை. தட் இஸ் பிகாஸ் the last 2 years, especially post-pandemic, and the pre-pandemic, slightly pre-pandemic, during pandemic and the post-pandemic times, கண்டிப்பாக இந்தியா வந்து அதிகமான உள்நாட்டு ஆயுத, அது தயாரிப்பாக இருந்தாலும் சரி, ரிஃபைன்மெண்டாக இருந்தாலும் சரி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அசாத்தியமா பண்ணியிருக்காங்க மை ஃப்ரெண்ட்ஸ். அதனால அதிகமான டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் இந்த பீரியட்ல நடந்திருக்கு. ஆகாஷ் போன்ற செல்ஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட நம்ம கிட்ட இருக்கு. இஸ் இட் ஆன் பார் வித் S400? மேபி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் தட் we have so many options, இல்லையா? அந்த ஆகாஷ் வந்து we can even compare as close as Iron Dome, இஸ்ரேல்ஸ் Iron Dome, சரியா? அது மாதிரி ஆயுதங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கடந்த 2-3 வருடங்கள்ல ரொம்ப வேகமாக ஆயுத சோதனைகளும் சரி, ஆயுத பட்டுவாடாவும் நடந்திருக்கு. இந்தியாவில் ஆயுத தயாரிப்புகளும் நடந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த AMCA கூட we are very close to touching the AMCA 5th generation project மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த போர் விமான பக்கத்துல போயிட்டு தொடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி உள்ள சிச்சுவேஷன் இருக்கு. That is why the news is India one step closer to getting its 5th generation aircraft. What is this advanced fighter and why we need it? அதாவது இந்தியா வந்து அந்த 5th generation போர் விமானத்தை தோடுறதுக்கு 1 இன்ச் அளவுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம மொத்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்தாச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதனோட அட்வான்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் a 5th generation aircraft? நம்ம அதிகமான பதிவு பண்ணிருக்கோம். which countries have 5th generation fighters? உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அமெரிக்காவிடமும் ரஷ்யாவிடம் தான் இருக்கு, சைனாவிடம் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அந்த J20, if you ask me seriously, it's not a 5th generation aircraft. அதை பற்றி நான் பல வீடியோக்கள் நம்ம சேனல்லே பதிவு பண்ணிருக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டைம் கிடைக்கும் போது பாருங்க. J20 காமெடி அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நீங்க 4 முறை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. தட் இஸ் த ட்ரூத், இல்லையா? ஸோ 5th generation ஃபைட்டர்ஸ் வந்து
F-22 ராப்டர் இருக்கு, அப்புறம் F-15 லைட்னிங் இருக்கு, சாரி F-30 லைட்னிங் 2 இருக்கு, J-20 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சுகாய் 7 அது வந்து ஒரு 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட். அந்த போர் விமானத்தை கூட இன்னும் ரஷ்யா உக்ரைன் வார்ல இன்னும் பயன்படுத்தல ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு டம்மி போர் அது, புரியுதா? அப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி இவனை தாக்க வேண்டாம், ஒரு ஹைப்பர்சானிக், ஒரு நியூக்ளியர் மிசைல் அல்லது ஒரு சுகாய் Su-57 மாதிரி உள்ள ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடியது. ஸோ வாட் கண்ட்ரிஸ் ஹேவ் விச் கண்ட்ரிஸ் ஹேவ் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான். ஒருவேளை நீங்க உங்கள ஒரு சில பேர் சைனா சப்போர்ட்டர்ஸ்னா J-20 சேர்த்துக்குங்க, பட் அதோட உண்மையான ரியாலிட்டிஸ் we have documented, we have published in our channel. So what about India's 5th generation aircraft? India's 5th generation aircraft is on track. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து 15,000 கோடி ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ், 15,000 கோடி ரூபாய் இதனோட டெவலப்மெண்ட் காஸ்ட் மட்டுமே. இந்தியாவின் AMCA போர் விமானத்தின் வெறும் டெவலப்மெண்ட் காஸ்ட் மட்டுமே 2010ஆம் ஆண்டுல தொடங்கின ப்ராஜெக்ட் 13 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கான பல காரணங்கள் இருக்கு. ஏன் அது வந்து டிசைன் ஃபேஸ் அவ்வளோ முன்னாடி ஆரம்பிச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அசாத்தியமான போர் விமானமாக பல நாடுகளும் 5th ஜெனரேஷன் போர் விமானம் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் கூட பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த 5th ஜெனரேஷன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தேஜாஸ் MK2, தேஜாஸ் MK அந்த மாதிரி சீரீஸ்ல இட்ஸ் லைட் வெயிட், காம்பேக்ட் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இதுல இருந்து பாடங்களை கத்துக்கிட்டு மேனுஃபேக்சரிங் திஸ் AMCA 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட். சரியா? ஏன் why AMCA is critical for India அப்படின்னு 5th ஜெனரேஷன் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு முக்கியம். அடுத்தது சவுதி அரேபியா, நல்ல ஒரு ரிலேஷன் திடீர்னு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் குட் நியூஸ் ஃபார் இந்தியா. இந்தியா அண்ட் சவுதி அரேபியாஸ் போலீஸ் கிளியரன்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் விசாஸ். அதாவது இனிமே நீங்க எல்லாம் வந்து சவுதி அரேபியா போகணும் அப்படின்னா ஒர்க்குக்கும் சரி மற்ற விஷயத்துக்கும் சரி, சவுதி அரேபியா வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து அந்த போலீஸ் கிளியரன்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுச்சு. ஸோ சவுதி விசாஸ் இன்னும் எடுக்கிறதுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3D நியூஸுக்கு வருவோமா? ஒரு நிமிஷம். 3D நியூஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு அங்க நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து நம்ம லடாக் எல்லையும் சரி, கார்கில் எல்லையும் சரி, அப்புறம் மற்ற சைனா வீரர்கள் இருக்கக்கூடிய நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, இந்தியா வந்து இந்த 3D டிஃபென்ஸ், அதாவது பங்கர்ஸா இருக்கலாம், பெரிய பெரிய ஆயுத கிடங்குகளா இருக்கலாம், இந்த பெரிய பெரிய விமான தாக்குதல் அல்லது பீரங்கி தாக்குதல்ல தடுக்கக்கூடிய தடுப்பு சுவர்களாக இருக்கலாம், எல்லாமே வந்து 3Dல நம்ம நாடு, நம்ம கவர்மெண்ட், நம்ம ராணுவம் பிரிண்ட் பண்ணிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிரிண்ட் பண்ணி எல்லையில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அதிகமான ஆயுதங்கள் இந்திய அரசு, இந்திய ராணுவம் வந்து 3D மெட்டீரியல்ல பிரிண்ட் பண்ணி, 3D பிரிண்டர் இருக்குல்ல, அதுல பிரிண்ட் பண்ணி பெருசு பெருசா நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரிய பெரிய குளங்களை வெட்டி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சியாச்சின், லடாக் போன்ற பகுதிகள் 15 to ஒரு சில இடங்களில் வந்து தண்ணியை கிடைக்கிறது இல்லை. ஒரு சில இடங்கள்ல மற்ற எக்யூப்மெண்ட்ஸ், மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்டெபிலைஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேயே பெரிய பெரிய 3D பிரிண்டர் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணி பெரிய பெரிய குளங்களை ஃபர்ஸ்ட் வெட்டி இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100+ சொன்னாங்க. ஸோ அந்த குளம் வெட்டி அந்த இடத்துல தண்ணீர் நிரப்பி ஃபர்ஸ்ட் சோல்ஜர்ஸுக்கான வாட்டர் சப்ளை, மெடிக்கல் சப்ளை எல்லாமே வந்து கொஞ்சம் 2-3 ஆண்டுகளாகவே தொடர்ந்து அதுல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வருடம் முழுவதுமாக உலகத்துல யார் யாரோ எந்த விஷயத்திலயோ பிஸியா இருந்த நேரத்துல, ஒரு ரஷ்யா உக்ரைன் போர், ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் எங்களுக்கு சாப்பாடு இல்லை, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, கேஸ் இல்லை, ஆயில் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமா அவனுங்க வந்து உலகமே தத்தளிக்கக்கூடிய நேரத்துல நம்ம நாட்டுல ஒரு சில விஷயங்கள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நகர்ந்துட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒரு விஷயம் இது ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்படி பெரிய 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 சிஸ்டம், பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3Dலயே பிரிண்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஆர்டிகிளை கொஞ்சம் ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட். ஓகே, 3D பிரிண்டர்ஸ். ஸோ அது மாதிரி பெரிய பெரிய 3D செட்டப்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி
நம்ம எல்லையில வந்து நிலைநிறுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்ததுமே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் சோ ஹாப்பி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபார் எக்ஸாம்பிள் பங்கர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது மறைஞ்சு இருக்கக்கூடிய இடங்கள், சோல்ஜர்ஸ் வந்து மறைஞ்சு இருக்கக்கூடிய இடங்கள். அப்புறம் பெரிய பெரிய இந்த ஜாவ்லின் மாதிரி பெரிய மிசைல் சிஸ்டம், ஹேண்ட்ஹெல்டு மிசைல் சிஸ்டம் வந்து ஷூட் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு அளவுக்கு ஃபோர்ஸோட வரக்கூடியது. இந்த கேனன்ஸ், இந்த பீரங்கிகள் இதெல்லாம் வந்து வரும்போது அது வந்து சோல்ஜர்ஸ்க்கு பின்னாடி இருந்துகிட்டு ஏற்கனவே இயற்கையாகவே நேச்சுரலா இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப்புக்கு பின்னாடி இருந்து அதை தடுக்க முடியும். ஆனா இவங்க பண்ணியிருக்கிறது என்னன்னா, பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை 3Dல பிரிண்ட் பண்ணி இட்ஸ் ஆல்மோஸ்ட் pretty much a complete 3D printed ஆர்மி. நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் பின்னாடி அப்படியே அழகா உட்கார்ந்து இருக்கலாம், சரியா? ஆனா இந்த இதெல்லாம் வந்து நம்ம நாடையும் சரி, நம்ம படையையும் சரி, நம்ம மக்களையும் சரி, நம்ம சோல்ஜர்ஸையும் சரி சாத்தியமா பாதுகாக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்புறமா நம்ம இந்தியா, இஸ்ரேல் காஷ்மீர்ல ஏன் இருக்காங்க அப்படிங்கிற செய்திக்கு வருவோமா? ரொம்ப முக்கியமான செய்தி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவும் இஸ்ரேலும் பொதுவாகவே பல வருடங்களாகவே உலக அளவில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை ரொம்பவும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய 2 நாடுகள் உலகத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து இந்தியா, இன்னொன்று வந்து இஸ்ரேல். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பல விதங்களில் பல நல்ல உறவு, ஆயுத சம்பந்தப்பட்ட உறவாக இருக்கலாம், கலாச்சார சம்பந்தப்பட்ட உறவாக இருக்கலாம், ஏன் ஐடியாலஜிக்கல் சம்பந்தப்பட்ட உறவாக இருக்கலாம், பிலாசபிக்கல், தியாலஜிக்கல் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல நிறைய உறவு இருக்கு. பழைய கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்திலேயே இந்த யூதர்கள் வந்து வேற வழி இல்லாமல் அனாதைகளாக பல நாடுகளுக்கு போனப்ப அவர்கள் அதிகமாக வந்த நாடு இந்தியா, அதுலயும் தமிழ்நாட்டுல அதிகமாக வந்திருக்காங்கன்னு செய்திகள் இருக்கு. நான் அதை இன்னும் நல்ல அந்த அளவுக்கு வெரிஃபை பண்ணல. அப்பவே ஆரம்பிச்ச உறவு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் a very strongly built relationship. ஸோ உலக அளவுல இன்னைக்கும் பல வருடங்களாகவே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவும் இஸ்ரேலும் தான் உலக அளவில் தீவிரவாதத்திற்கு ரொம்பவும் எதிராக இருக்கக்கூடிய 2 நாடுகள். இவங்க பல வருடங்களாகவே பல டேட்டா வந்து ஷேர் பண்ணக்கூடிய, பல இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ வந்து இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு விஷயம் நடக்குன்னா, இஸ்ரேலோட உளவு அமைப்பு வந்து எவ்வளவு சக்தியான ஒரு உளவு அமைப்பு. ஒரு சில நேரங்கள்ல நீங்க சந்தேகப்படலாம், உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட உளவு அமைப்பு இருக்கு, புரியுதா? ஸோ அவங்க வந்து திடீர்னு இந்தியாவுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட், இப்படியாகும் அவங்க நம்ம நாட்டுக்கு இதை செய்யறதுக்கு, இந்த இடத்துல பண்றதுக்கு பிளான் பண்றாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப இந்த வாரம் என்ன நடக்குன்னா, இந்தியாவின் ராணுவமும் இஸ்ரேலின் ராணுவமும் 2 பேரும் சேர்ந்து காஷ்மீர்ல ஒரு பெரிய பயிற்சி பண்றாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு? காஷ்மீர்ல இனிமே எந்த மாதிரிப்பட்ட எப்படிப்பட்ட தீவிரவாதம் நடக்க இருந்தாலும் அதை எப்படி தடுக்கணும், எப்படியெல்லாம் தாக்கணும், வர்றதுக்கு முன்னாடியே யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆப்புகளை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 2 நாடுகளும், 2 நாட்டின் முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட உளவு அமைப்பும் ராணுவ வீரர்களும் ஆயுதங்களும் காஷ்மீருக்கு உள்ளாடியே கொண்டு வரப்பட்டு பெரிய தாக்குதல் பயிற்சி வந்து நடக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நடக்குது. இது கொஞ்ச நாளைக்கு நடக்கும். எல்லாருமே உலகத்துல இந்த தீவிரவாதத்தை வளர்க்கணும்னு ஒரு சில நாடுகள் இருக்குல்ல, அந்த தீவிரவாதத்தை வளர்க்கிற நாடுகளுக்கு ஒரு சில நாடுகள் உதவி போற நாடுகள் இருக்குல்ல, எல்லாருமே வாயில கையை வச்சுட்டு பயந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி செய்திகள் வருது, சரியா? அதனால ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இன்னும் ஒரு சில சின்ன சின்ன செய்திகளை அப்படியே டக்குன்னு படிச்சுட்டு நம்ம கமெண்ட்ஸ்க்கு வருவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றது, கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டெஃபினெட்லி வி வில் டாக் டு தெம். ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் இது முக்கியமான செய்திகளை முடிச்சுட்டு, இட்ஸ் a very informative நியூஸ். இன்னைக்கு எல்லாமே வந்து சூப்பரான ஹாட் நியூஸ். அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஒரு சில துணுக்கு நியூஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் படிப்போம். ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாரு, பிரபாகரன் சொல்றாரு, இந்தியா இஸ்ரேல் கூட்டு பாகிஸ்தானுக்கு வேட்டு. என்ன ஒரு சின்ன ஒரு துணுக்கு கவிதை மாதிரி இருக்கு. சரி, அடுத்தது BEL to manufacture digital radar warning receiver rings packed with DRDO. நம்மளோட BEL நிறுவனம் வந்து இந்தியாவின் BEL நிறுவனம், இந்தியாவின் DRDO நிறுவனத்தோட நம்ம தேஜாஸ் விமானத்துக்கு தேவையான டிஜிட்டல் ரேடார் வார்னிங் பண்ற அந்த ரிசீவர் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அடுத்தது நம்ம G20யும் சரி, அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில கூட்டங்களையும் சரி, இந்தியாவின் பல தலைவர்களும்
ஒரு புதிய ஐடியாவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, காஸ்ட் மஸ்ட் பி இம்போஸ்ட் ஆன் நேஷன்ஸ் விச் ஐட் டெரரிசம் அஸ் பார்ட் ஆஃப் தேர் ஃபாரின் பாலிசி. முக்கியமா நம்ம பிரதமர் மோடி இதை பற்றி பேசியிருக்கிறாரு. உலகத்துல அது எந்த நாடா இருந்தாலும் அந்த நாடுகள் வந்து தீவிரவாதத்துக்கு துணை செய்யறத, உதவி செய்யறத அவங்க ஃபாரின் பாலிசியில ஒரு அங்கமாக வச்சிருந்தாங்கன்னா, யார சொல்றாரு புரியுதுல்ல, வச்சிருந்தாங்கன்னா அந்த தீவிரவாதங்கள்னால வரக்கூடிய சேதங்களாக இருந்தாலும் சரி, உயிரிழப்புகளாக இருந்தாலும் சரி, அதுக்கான காஸ்ட் வந்து அந்த நாடு வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு பொதுவாகவே அமெரிக்கா வந்து கொஞ்ச நாட்களாகவே இந்தியாவை ஐநா சபை செக்யூரிட்டி கவுன்சில்ல பெர்மனன்ட் சீட் கொடுக்கறதுக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பல வருடங்களாகவே ரஷ்யா கண்டிப்பாக அது ஒரு ஒரு தீவிரமாக அந்த கருத்தை ஆதரிக்குது. நமக்கு எதிராக இருக்கிறது சைனா மட்டும்தான் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல, யுஎன்எஸ்சில. ஆனா இப்ப திடீர்னு யூகே, ஒருவேளை சுனாக்கோட எஃபெக்டான்னு தெரியல, யூகே பேக்ஸ் இந்தியாஸ் கேஸ் ஃபார் பெர்மனன்ட் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சீட். பிரிட்டன் நாடு வந்து இந்தியாவுக்கு ஐநா சபையில பெர்மனன்ட் சீட் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்புறமா ஒரு ஹனி டிராப்பிங், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹனி டிராப்பிங்னா என்னன்னு தெரியுங்களா? இந்த பொம்பளைங்க முக்கியமான ஆட்களை அல்லது ஆம்பளைங்க முக்கியமான பெண்களை வசப்படுத்தி இந்த ஸ்பை இன்டெலிஜென்ஸ் டேட்டா வந்து கலெக்ட் பண்றது. ஸோ டிரைவர் ஒர்க்கிங் இன் எம்இஏ, சரியா? எம்இஏனா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். நம்ம நாட்டுக்குள்ளாடி உள்ள வெளிநாட்டு துறை இருக்குல்ல, வெளிநாட்டு உறவுத்துறை இருக்குல்ல, அந்த துறையில, அந்த அமைச்சகத்துல இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் வந்து நம்ம நாட்டோட நிறைய விஷயங்களை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறார். இட்ஸ் அ ஹனி டிராப்பிங். ஒரு பொம்பளை விளையாட்டு, ஹி வாஸ் ஹனி டிராப்டு. அந்த பொம்பளை கிட்ட அந்த டியூஸ் எல்லாம் கொடுத்து நிறைய விஷயம் லீக் ஆகிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. அப்புறம் ரிஷி சுனாக் வந்து ஒரு ஒரு ஹெட்மாஸ்டரை பார்த்தா எப்படி பணிவா இருப்பாரோ அது மாதிரி நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர், நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், நம்ம பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது அவ்வளோ பணிவா நிறைய விஷயங்களை நமக்காக, இந்தியாவுக்காக பண்ணுவாரோன்னு யோசிக்க தோணுது. பட் இன்னைக்கு தான் ரஷ்யாவுக்கு எதிராக 100 ஏர்கிராப்ட், ஆன்டி ஏர்கிராப்ட் கன்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கறதா நியூஸ் வெளியிட்டு இருக்கிறாரு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது அவரோட எக்ஸ்டர்னல் பாலிசி, நம்ம அதை ஒன்றும் சொல்ல வேண்டாம். இன்னொரு முக்கியமான செய்தி, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் இந்த 3 நாடுகளுமே புதிதாக ஒரு போர் விமானம் செய்யறதுக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே F-22 ஏதோ ஒரு போர் விமானம் அந்த காலத்துல இந்த ரஃபேல் போர் விமானம் மாதிரி அப்படியே இருக்கும். அந்த போர் விமானம் கூட இப்படி 3 நாடுகள் சேர்ந்து செஞ்சதுதான். வேர்ல்டு வார் வருமானு ஓ மை காட் கேட்கிறாரு. கண்டிப்பாக வரும் கமெண்ட்டுக்கு வருவான். இந்த இன்னும் கொஞ்சம் நியூஸ் தான் இருக்கு, அதை முடிச்சுட்டு we will come back to the comments. சரியா? முக்கியமான ஒரு செய்தி, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் இந்த 3 நாடுகளுமே அக்ரி ஆன் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஃபைட்டர் ஜெட் டெவலப்மெண்ட். ஒரு பெரிய போர் விமானத்தை பிரான்ஸும் ஜெர்மனியும் ஸ்பெயினும் 3மே சூப்பர் நாடு. இந்த வெப்பன் பிளஸ் ஏர்கிராப்ட்ஸ், ஏன் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில கூட இந்த 3 நாடும் வந்து ரொம்ப கெத்தான ஒரு நாடு. முக்கியமா ஜெர்மனி அண்ட் ஸ்பெயின். உலகத்துல பெரிய பெரிய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து ஜெர்மனிலையும் ஸ்பெயின்ல தான் இருக்கு. ஸோ அதோட பிரான்ஸ் கூட சேர்ந்து இப்போ பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் 3 பேருமே சேர்ந்து ஒரு புதிய போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அடுத்தது பஜ்வா வந்து ரிட்டையர் ஆகணும் முறைப்படி. இந்த வாரமே வந்து புதிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாகிஸ்தானுக்கு அசைன் பண்ணியிருக்கணும், அதை டிலே பண்ணியிருக்கிறாங்க. அங்க என்னது டிஃபென்ஸே இல்லை, என்ன டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதோட. அப்புறம் சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் மொமெண்டம் ஸ்லோயிங் டவுன். இது நம்ம எப்பவோ பேசிட்டே இருக்கிறோம் இல்லையா? இந்த சிபிஇசி, பிஆர்ஐ எல்லாம் இருக்குல்ல, கண்டிப்பாக அது கிக் ஆஃப் ஆகாது, டேக் ஆஃப் ஆகாது, அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு ஒரு புதிய ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த செய்தி வந்து நம்ம இந்த வீடியோல தொடக்கத்திலே வந்திருக்கணும், பட் இப்ப கடைசியில் வந்துருச்சு. பைடனுக்கு ஒரு சின்ன நோய் இருக்கிறதா ஒரு 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 ரூமர் அல்லது ஒரு புகழி அல்லது ஒரு கெஸ் அல்லது ஒரு அசம்ஷன் வந்திருக்கு. What it is about, I'll tell you. US President Joe Biden spotted using cheat sheet at G20 summit in Bali. அதாவது பாலியில G20 நடந்ததுல அவர் வந்து கையில ஒரு பெரிய நோட் புக் மாதிரி வச்சிருந்து அவர் எப்ப திரும்பணும், எப்ப எந்த பக்கம் போகணும், எப்ப எதை பேசணும், எப்போ ஹாய் சொல்லணும், எந்த சீட்ல உட்காரணும், அதுக்கு போறதுக்கு எப்படி நடந்து போகணும் அப்படின்னு எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லிப்பா அவருக்கு கொடுத்துருக்கிறதா
ஒரு ரிப்போர்ட் வந்து லீக் ஆயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கனடா பிரைம் மினிஸ்டரும் ஜின்பிங்கும் வந்து மீட்டிங் நடந்த 2வது நாள் இருக்கா, ஃபர்ஸ்ட் நாள் அவங்க 2 பேரும் சொன்னாங்க. அதை வந்து கனடா பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் நியூஸ்ல சொல்லிட்டாரு. அதை ஜின்பிங் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள், ஓ என்னையா ஒரே ரூம்ல 2 பேர் வந்து பேசுனது எல்லாமே பிரஸ்ல லீக் ஆயிருக்கு, இப்படி பேசுறதா இருந்தா நீ அப்பவே சொல்லியிருக்கணும்ல, ஒண்ணுமே சொல்லாமல we did not have any conditions but you leaked everything அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டாரு. சரியா? அதையும் கனடாவில் ஒருத்தன் கேமரால பிடிச்சிட்டான். அதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைடன் வந்து he had that cheat sheetனா ஒண்ணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயக்ராம் மாதிரி அல்லது சின்னதா எழுதி நம்ம பசங்க சின்ன பசங்க முன்னாடி எல்லாம் ஸ்கூல்ல காப்பி அடிக்கிறது அங்கே எழுதி வைப்பானுங்களா, அதே மாதிரி ஒரு நோட்ஸ் வந்து இவருக்கு இருந்ததாகவும், இட் சீம்ஸ் மோர் லைக் நம்ம சூர்யா வந்து கஜினி படத்துல அங்கங்க எழுதி வைப்பார்ல, அது மாதிரியான ஒரு சிம்டம் அப்படின்னு டவுட் பண்றாங்க. which means he has a very early maybe dementia or Alzheimer. So emotional when I talk about it because my father had dementia. அதனால அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள நம்ம எப்படி கைட் பண்ணணும், ஹவு யூ நீட் டு மேக் ஷுர் தே டூ திங்ஸ் ரைட், சேம் பேட்டர்ன் அதே மாதிரியே வந்து பைடனுக்கு. ஸோ இட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய ரிப்போர்ட் நான் வேணும்னா அது கொஞ்சம் உங்களுக்கு இட்ஸ் அ லாங் ரிப்போர்ட். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, G20ல அந்த சீட் ஷீட் இருந்தது. எப்பெல்லாம் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ பெருசா கேபிட்டல்ல YOU அதை கேபிட்டல் எழுதி, யூ ஹாவ் டு டர்ன், யூ ஹாவ் டு சே ஹாய், யூ ஹாவ் டு போஸ்ட் ஃபார் போட்டோ, யூ ஹாவ் டு அட்ரஸ் த ஆடியன்ஸ், யூ ஹாவ் டு அட்ரஸ் மோர் மீட்டிங் பிஃபோர் இந்தோனேஷியன் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீக்ஸ், யூ ஹாவ் டு ஸ்பீக் அப்படின்னு எல்லாமே வந்து G20 சம்மிட்ல அப்படி அவர் எழுதி கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைமே கிடையாது. இது மாதிரி யூகே, அப்புறம் இந்த என்னது ஜின்பிங் கூட நடந்த ஒரு கூட்டம், இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான G7 நினைக்கிறேன், G7ல கூட அந்த எமர்ஜென்சி மீட்டிங் எல்லாமே வந்து he was இன்ஸ்ட்ரக்டர்னா பொதுவாகவே இது மாதிரி பெரிய எலைட் பர்சனாலிட்டிஸுக்கு அவங்களுக்கு ஒரு அட்வைசரி குரூப் கவுன்சில் இருக்கும், அவங்க சொல்லி செய்யறது வேற. பட் டேர்ன் பண்ணணும், எப்போ காஃபி குடிக்கணும், நீங்க ஹாய் சொல்லணும், எப்போ விஷ் பண்ணணும், எந்த சேர்ல போய் உட்காரணும், உட்கார முன்னாடி இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்றது இஸ் நாட் அன் ஆர்டினரி திங் மை ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ அது வந்து இப்போ ஒரு பெரிய ரிப்போர்ட்டாக இந்த G20 சம்மிட்டுக்கு அப்புறம். சரியா? ஓகேவா? ஸோ எல்லாமே இன்னைக்கு சூப்பர் சீரியல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு சேட்டு, நிறைய பேர் சேட்ல வந்து இந்த ஃபினான்ஸ் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்ட் ஓகே சொல்றாரு, அப்புறம் யூ லைக் அஸ் ஃபாதர் ஃபேஸ் கட், ப்ரௌட் ஆஃப் யூ, தேங்க்யூ, ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாரு நம்ம சேனலை பார்த்தாலே. இன்னும் நான் பர்சனலா கூட நிறைய பேசணும்னு ஆசைப்படுறது உண்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நேத்தெல்லாம் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்ன உங்களுக்கு உடம்புக்கு, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் குழந்தையா இருக்கும் போதே, சின்ன பையனா படிக்கும் போதே, இந்த காலையில குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனேன்னா கண்ணெல்லாம் அப்படியே ஆப்பிள் பழம் மாதிரி ரெட்டிஷா இருக்கும். நேற்று எடுத்த வீடியோ வந்து ஈவினிங் ரொம்ப டயர்டா வேலையெல்லாம் செஞ்சுட்டு லாட் ஆஃப் கார்டனிங் அப்படி இப்படின்னு நிறைய ஒர்க் பண்ணிட்டு டக்குன்னு போய் ஐ டுக் அ ஷார்ட் அண்ட் குளிச்சுட்டு கேமரா வந்து முன்னாடி உட்காந்து இது மாதிரி தான் பேசி எடுத்தேன். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது கண்ணெல்லாம் வந்து அப்படியே கோவப்பழம் மாதிரி ரெட்டிஷா இருக்கு. ஸோ அதனால எனக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஐம் ஸ்பீக் அண்ட் ஸ்பேன் ஹெல்த்தி. ஐம் ரியலி சேலிங் அக்ராஸ் தி சி ஆஃப் கிரேட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ். ரொம்ப நல்லா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. ஸோ சக்திவேல் ஃபண்டாஸ்டிக் ஃபோர் சொல்றாரு, வேற லெவல். ஆனா விஜய் மெம்பரா இருக்கிறாரு, அப்புறம் நிறைய மெம்பர்ஸுக்குன்னே நமக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஸ்பெஷல் எபிசோட்ஸ், ஸ்பெஷல் ஹாய் சொல்றது, இந்த ஸ்பெஷல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு சின்ன பேமெண்ட் தான். நான் பொதுவாகவே மெம்பர்ஷிப் மற்ற சேனல்ஸ் மாதிரி ரொம்ப அதிகமாக காசெல்லாம் வைக்கல. ஏன்னா
அந்த ஃபார்மாலிட்டிக்காக ஒரு சின்ன ஒவ்வொன்றுலையுமே ஒரு சின்ன பேமெண்ட் தான் போட்டு மெம்பர்ஸ் கேட்டகரி போட்டிருக்கிறோம். அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. விஷ்ணு, ஹாய் ப்ரோ, கிளாட் டு சி ஆன் லைவ். தேங்க்யூ தேங்க்யூ. இஸ் தேர் அ பாசிபிலிட்டிஸ் ஃபார் அ வார் பிட்வீன் நேட்டோ அண்ட் ரஷ்யா சார்? கண்டிப்பாக. ஆனால் அதுக்குன்னு ஒரு காலம் வரலாம். கண்டிப்பாக ரஷ்யாவை எப்படியாவது ஒழித்து கட்டணும் அப்படின்னு நேட்டோவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இப்போ பல நாடுகளுக்கு ஆசை வந்துச்சு. அதனால அவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்குதோ இல்லையோ, பட் கண்டிப்பாக உக்ரைனா வந்து கண்டிப்பாக ரஷ்யா வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்குறாங்க. ஸோ சார், வெதர் இந்தியா வில் கேப்சர் POK போஸ்ட் G20 மீட்டிங், இஸ் தேர் பாசிபிலிட்டி? இதுவரைக்கும் இந்தியாவோட எந்த அரசாக இருந்தாலும் சரி, எந்த இராணுவ அமைப்பாக இருந்தாலும் சரி, யாருமே இவ்வளவு ஓக்கலாக, இவ்வளவு வெளிப்படையாக நாங்க வந்து POKயை திருப்பி எடுப்போம்னு பேசுனதே கிடையாது. பட் இந்த தற்போதைய அரசு அப்படி திருப்பி பேசுது. நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ கூட 2 வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். முக்கியமாக நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் மாதிரி ஒரு ஆளு உடனே அவரை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனல், முக்கியமாக டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஆடியன்ஸ் பாப்புலேஷன் வந்து கண்டிப்பாக அவர் எப்பவுமே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. டேக் பேக் POK அப்படின்னு something. அதனால கண்டிப்பாக நடக்கும். How are you சார்? ஒரு விவேன் பிரகாஷ் சொல்றாரு, வீடியோ நாட் குட் பிகாஸ் இட்ஸ் லைவ், லைட்டிங் அதெல்லாம் சவுண்ட் எல்லாம் அப்படியே நேராக உட்காந்து பேசுறது. We are not taking the proper studio setup. அதனால அவர் அப்படி ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். Hi sir, you are giving real news to people and thanks and congratulations. December 108 சேனல் சொல்றாரு. தேங்க்யூ. அவருக்கு ஒரு சேனல் இருக்கு, அவரே அப்படி பேசுறாரு. தேங்க்யூ so much. Sound quality low, my god. Please explain about 3D printing. பண்ணிட்டோம். What is so great about India got G20 presidency? Will there be any benefit? I'm so sorry guys. என்ன பெனிஃபிட் இருக்கும்? G20 presidency வாங்கினதுனால இந்தியாவுக்கு ஏதாவது பலன் உண்டா? அந்த சுத்தியில வாங்கிட்டு பெருசா உண்டான்னு கேட்டா அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். I don't think so. See, the UNSC, ஐநா சபை, அப்புறம் ஒரு சில மெடிக்கல் கவுன்சில்ஸ், இன்டர்நேஷனல் மெடிக்கல் கவுன்சில்ஸ், இன்டர்போல், பிளஸ் இது மாதிரி G20, G7, குவாட், இது மாதிரி அமைப்புகள் வந்து ஒரு அளவுக்கு டம்மி பீஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கு. It's all because of this is all for the benefit of the western side of the globe. So அப்படின்னு தான் என்னோட ஃபீலிங். It's a symbolic handover. It's a symbolic handover. It's nothing much actually. மாலை வணக்கம் சுரேஷ். சுதாகர் டாக்ஸ் சொல்றாங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏதாவது முக்கியமான sir, good collection, narration and presentation of the geopolitics which should be known by all people in the present situation of the world. Thanks a lot. God bless you. Thank you so much. Thank you so much. நாளைக்கும் ஒரு முக்கியமான வீடியோ வருது ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான I'll break the secret. சைனா பொருளாதாரம் வந்து சுத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி உண்மையான தரவுகள், உண்மையான டேட்டா, அதை பற்றி ஒரு வீடியோ நாளைக்கு பதிவு பண்றோம். கண்டிப்பாக பாருங்க. There's time lapse on the voice sync. Maybe it will take, if you replay the video, it will be fine. Support you sir. மோடியால் இந்தியா வளர்ச்சி அடைகிறது. வெரி குட். நல்லா கேக்குதுங்க. ரவிச்சந்திரன், டுடே லைவ் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், வந்துட்டீங்க சார். தேங்க்யூ. யூசர் நேம் பாருங்க, டுபாக்கோர்னு போட்டிருக்காரு. பாலா ஹாய் சொல்றாரு. ஹாய் சார், how are you? Suresh, how are you? I'm so fine. Sriram, an everyday citizen can understand international affairs with your news. God bless you. Thank you Sriram. இந்தியா இஸ்ரேல் கூட்டு பாகிஸ்தானுக்கு வெட்டு, அது ஏற்கனவே படித்தோம். டுடே லைவ் வந்து நல்லா இருக்கும். எஸ் தேங்க்யூ. வெஞ்சர் டென்ட், தாட் ப்ராசஸ் ஆஃப் திஸ் சைனீஸ் கைஸ் ஆர் மைண்ட் பாக்லிங். தே ஜஸ்ட் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். யா, ஐ நோ. கமலா கண்ணன் அண்ணா, ஹாய். தேங்க்யூ. ஹாய் கமலா. வெஞ்சர் டென்ட், ஹாய். இந்த நியூஸ் சைனீஸ் நேவி ரிசர்ச் ஷிப் நியரிங் இந்தியன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அதெல்லாம் சும்மா. எஸ் ராஜ் அவங்க அங்கிள் சொல்றாங்க, என்னுடைய வயது 61, இந்திய வல்லரசு ஆகிறத நான் பார்ப்பேன். நல்ல வார்த்தையா சொல்லுங்க. ஓகே, டெஃபினெட்லி. மை இந்தியா ஆல் பீப்புள் ரோல் மாடல். எஸ்கே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜோ பைடனுக்கு லைட்டா லீவ்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே. அண்ணாஜி, வேர்ல்டு வார் வருமா? வரலாம், வராதுன்னு சொல்ல முடியாது. சுரேஷ், ஆடியோ இஸ் டிஸ்டர்பிங். ஓ மை காட். சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக்
நம்மளோட ட்விட்டர் பக்கம் போங்க. அருமையான துணுக்கு செய்திகள், சின்ன சின்ன செய்திகள் அங்க பதிவு பண்றது உண்டு. இன்னைக்கு கூட நம்ம ட்ரம்ப் வந்து திருப்பி ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு வருவாரா? அவர் பேன் பண்ணியிருக்காங்கல்ல, பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்போ எலன் மஸ்க் ட்விட்டர் கம்பெனியை வாங்கியிருக்கிறதுனால ட்ரம்ப் வந்து திருப்பி அவரை அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். பாருங்க, ரொம்ப வைரலான ஒரு வீடியோ. அங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் எல்லாம் அங்கேயும் நம்ம ஷேர் பண்றது உண்டு. எப்பவுமே உங்களால யூடியூப்ல இருக்க முடியாது. ஃபேஸ்புக் அப்படி இருந்தீங்கன்னா அங்க கூட கிளிக் பண்ணி உடனே வீடியோ பார்த்துக்கலாம். ட்விட்டர் அக்கௌண்ட்ல நம்ம ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஹிட் 2000 ஃபாலோவர்ஸ். அதுவே ஒரு பெரிய ஒரு தொடக்கம், நல்ல தொடக்கம். இப்பதான் நம்ம ரொம்ப அதிகமா எதுவும் ஆக்டிவா இருக்கல. ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இல்லை, பொதுவாகவே நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with the next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை வீட்லயே வச்சு எல்லாரையுமே சந்தோஷமா பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Be nice and kind to everybody around you. சரியா? ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் எவ்ரிவன் அட் ஹோம். உங்க வீட்டில் உள்ள எல்லாரையுமே ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. யுவர் கிட்ஸ் அண்ட் கின்ஸ், ஃபேமிலி, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், உங்க அப்பா அம்மா, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ரொம்ப கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் பி ஹாப்பி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் SKA. தேங்க்யூ.